இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா அரவிந்தா, ஜெயதேவ் சார் உங்க குடும்பத்தை வந்து சந்திச்சதுல உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க முன்னிலையில என் பேரனோட நிச்சயதார்த்த முகூர்த்த தேதி குறிச்சதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முன்னிலையிலேயே நிச்சயதார்த்தத்துக்கு முகூர்த்த தேதியை குறிச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி உங்க முன்னிலையிலேயே நிச்சயதார்த்தமும் நடக்கணும். நீங்க கவலையே படாதீங்க பிரசாத் சார். நிச்சயதார்த்தத்தை நீங்க எப்படி நடத்த போறீங்கன்னு பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ நாங்க கிளம்புறோம். நீரஜ் வா போலாம். ஜெயதேவ், அரவிந்தாவை கவனிச்சியா? எவ்வளவு மாறிட்டா? ஆமாமா, நானும் கவனிச்சேன். லக்ஷ்மி மித்ரா வாழ்நாள் முழுக்க சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த மாற்றம் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். அந்த கடவுள் தயவால மித்ராவும் லக்ஷ்மியும் எப்பவும் இதே மாதிரி சேர்ந்து இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள போறியா? மறுபடியும் பார்க்க தானே போறோம். அது வரைக்கும் ஒரு கிஸ் பண்ணிட்டு போலாம்ல? சரி. மாமா, மாமா, நீங்க என்ன தூங்கலையா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. உனக்கு என்னாச்சு? நீ ஏதோ பதட்டமா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி, கொஞ்ச நேரம் நான் இங்கே நடந்துட்டு தூக்கம் வந்ததும் நான் மேல போறேன். இங்க நடக்கிறத விட நீங்க டெரஸ் மேல போய் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல மாமா. காத்தும் நல்லா இருக்கும், உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும். ரொம்ப நல்ல ஐடியா லக்ஷ்மி. சரி, நான் டெரஸ்கே போறேம்மா. ஹன்சிகா, நீ பண்றது எதுவும் நல்லா இல்ல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நடு ரோடுன்னு கூட பார்க்காம 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்றத பத்தி கூட கவலைப்படாம அந்த பையன் கூட நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஹன்சிகா. இங்க பாரு லக்ஷ்மி, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஒரு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதான் இருப்பாங்க. நீ ஒரு பட்டிக்காடுங்கிறதுனால எங்களோட கல்ச்சர் உனக்கு புரியாது. பண்போட நடந்துக்கிறதுக்கும் மரியாதையோட நடந்துக்கிறதுக்கும் சிட்டி பட்டிக்காடுன்ற வித்தியாசம் கிடையாது. எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த அட்வைஸ் பண்றதுக்கும் லெக்சர் கொடுக்கறதுக்கும் கிளம்பி வந்துடுற. என்னை என் போக்குல விட்டுற. என் காதல் விஷயத்துல தலையிடாத. உன்னோட காதல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீ இப்படி நடந்துக்கிற முறையால இந்த குடும்பத்தோட கௌரவம் கெட்டுரும். தயவு செஞ்சு கொஞ்சம் பண்போட மரியாதையோட நடந்துக்க பழகிக்கோ. நீ எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு இந்த வீட்டு மரியாதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு ஏன் விருப்பம் தான் முக்கியம். ஹன்சிகா, இந்த வீட்டோட மருமகளா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட கௌரவம் கெடுற மாதிரி நீ நடந்துகிட்டா கூட நான் அதெல்லாம் பொறுத்துட்டு பாத்துட்டு இருக்க மாட்டேன். நீ பண்றதெல்லாம் யாருமே பார்க்கல, அது யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சும் உன்னை வழிக்கு கொண்டு வருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. லக்ஷ்மி, இந்தா. லக்ஷ்மி கையில தான் தட்டு வச்சிருக்காள்ல, உன் கையாலேயே வச்சு விடு. என்னடா யோசிக்கிற? பூ வைக்க சொன்னது உன் பொண்டாட்டி தலையில தாண்டா, வேற ஒருத்தி தலையில வைக்க சொல்லல. வச்சு விடு.
மித்ரா, எனக்கு சொந்தமாக வேண்டிய லக்ஷ்மியை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட. இப்ப என் கண்ணு முன்னாடியே அவ தலையில நீ பூ வேற வைக்கிற. இதெல்லாம் பாக்குறப்ப என்னால தாங்கிக்கவே முடியல. உங்க 2 பேரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். சாமிங்களுக்கு வஸ்திரம் சாத்துறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. இத வச்சு பூஜை பண்ணுங்க. சரிங்கம்மா, கொடுங்கம்மா. அம்மா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இந்த தேங்காயை வச்சுண்டு அந்த சுவாமி கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லி இந்த தேங்காயை நீங்க உடைக்கணும். 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கோங்க. மனிஷா, என்னாச்சு மனிஷா? ஒன்றும் இல்லை. கையை கொடு. என் கூட வாழ்நாள் முழுக்க சேர்ந்து நடக்கிறேன்னு சொல்லியிருக்க. இப்போ கை கொடுக்க ஏன் இவ்வளவு யோசிக்கிற? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கா? அஞ்சு தடவை சுத்தி வர்றச்சே அந்த பொண்ணு ஒரு தடவை கூட காலை கீழே வைக்க கூடாது. பையன் பொண்ண பத்திரமா தூக்கிண்டு கோவில 5 தடவை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரச்ச எந்த அபசகுணமும் நடக்க கூடாது. உங்களால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். எப்படியாவது இந்த விரதத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும்.